Hi friends, welcome to my channel. நான் உங்க சிவரந்தினி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து both boys and girls ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் ப்ராடக்ட் ரிவ்யூ ப்ளஸ் வந்து டெமோ. நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு இந்த கண்டிஷனர் ஹேருக்கு வந்து எப்படி வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து இன்னைக்கு லாரியல் பாரிஸில் இருக்கக்கூடிய டோட்டல் ரிப்பேர் 5 ஹேர் கண்டிஷனர் ப்ளஸ் ரிவ்யூ ப்ளஸ் டெமோவோட தான் வந்து நான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லாரியல் பாரிஸில் இருக்கக்கூடிய டோட்டல் ரிப்பேர் 9% கரெக்டின் இருக்கக்கூடிய டேமேஜ்டு ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷனர் வந்து எந்த மாதிரி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கண்டிஷனர்னு கிடையாது, எந்த கண்டிஷனராக இருந்தாலும் வந்து ப்ராப்பர் வேயாக நம்ம ஹேருக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிஷனர் வந்து கண்டிப்பாக கேர்ள்ஸ் வந்து பாய்ஸாக இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட் டைம்ஸில் நிறையா பாய்ஸும் கூட. ஸோ கண்டிஷனர்ஸ் வந்து நம்ம ஹேருக்கு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு வந்து கேட்டோம் அப்படின்னா, ஹேர் வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் அண்ட் சில்கியாக வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் டேமேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிஷனர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் ஒரு மாதிரி நம்மளுக்கு சாஃப்ட்னஸாக தான் வந்து ஆகும். நம்ம ஹேர் கண்டிஷனர் வந்து ப்ராப்பர் வேயாக வந்து நம்மளுக்கு ஹேருக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகாது. ஸ்கால்ஃபில் வந்து எந்த கண்டிஷனராக இருந்தாலும் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. இங்கே ஸ்ட்ரைட்டனிங்காக இருக்குது இல்லைங்களா ஹேரு, இந்த இடத்துல மட்டும்தான் வந்து கண்டிஷனர் அப்ளை பண்ணணும். கண்டிஷனர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஹேர் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா பிளாக்னஸ் அண்ட் தென் வந்து எக்ஸ்ட்ரா சைனினஸாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ரொம்ப புஃப்னு இருக்கும். எனக்கு வந்துட்டு ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரீஸியாக இருக்குது, ஒரு மாதிரி புசுன்னு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் அந்த கொஞ்சம் அந்த புசுன்னு வர்றது வந்து கொஞ்சம் தடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரைட்டனிங்காக இருக்கும். ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்காக இருக்கக்கூடிய கண்டிஷனர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்டனிங் ஆகி கொடுக்கும். ஸோ கண்டிஷனர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் ஸ்மூத்தனிங் ஆகும், ஹேர் ப்ரொடெக்ட் ஆகும். ஸோ டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து அதிகமாக இல்லை. தென் நான் வந்து இப்போ கரண்ட் டைமில் இந்த லாரியல் பாரிஸில் இருக்க டோட்டல் ரிப்பேர் 5 டேமேஜ்டு ஹேருக்காக இருக்கக்கூடிய இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய கண்டிஷனர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். உள்ள க்ரீம் வந்து ஒயிட்டாக தான் வந்து இருக்கும். கேப்லேயும் பாடிலையும் தான் வந்து நம்மளுக்கு இந்த ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோக்கா வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஸ்ட்ரைட்டனிங் எல்லாம் வந்து இந்த கண்டிஷனர் கொடுக்கல. ஸோ இது ஸ்ட்ரைட்டனிங்கான கண்டிஷனரும் வந்து கிடையாது. இது வந்து டேமேஜ்டு ஹேருக்கான கண்டிஷனர் தான். இங்கே நம்மளுக்கு கீழே வந்து வெடிப்பு இருக்கும் தெரியுங்களா, ஸோ நிறையா பேர்த்துக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் வரைக்கும் எட்ஜ் வரைக்கும்னா அந்த வெடிப்பு ஏற்படுறது கூட வந்து நம்ம தடுக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுனால டேமேஜ் எல்லாம் வந்து ஹேர் ஆகிறது இல்லை, நல்லா சில்கினஸ் க்ளோனஸாக தான் வந்து இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், பியூட்டி டிப்ஸ், மேக்கப் டுட்டோரியல், ஹெல்த் கேர் டிப்ஸ், இந்த மாதிரி ஷாப்பிங்கால் ஹியூஜ் ஷாப்பிங்கால் செய்யப்பட்ட ஷாப்பிங்கால்ஸ் குக்கிங் வீடியோஸ்னு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துருக்கேன். ஸோ தட் வந்து உங்களுக்கும் வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஹேர் கண்டிஷனர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லாரியல் பாரிஸோட டோட்டல் ரிப்பேர் ஹேர் கண்டிஷனர் வந்து நம்மளுக்கு என்ன ஒர்க் பண்ணி கொடுக்குது அப்படின்னா ஹேரை வந்து நல்லா சில்கினஸாக கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹேர் டேமேஜ் ஆகிறது தடுக்குது. கண்டிஷனருங்கிறது வந்து நம்ம ஹேரை நல்லா கண்டிஷனிங்காக வச்சுக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. இதனால ஹேர் ஃபால் ஆகும், ஹேர் க்ரோத் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. ஹேர் நல்லா சில்கினஸ் பவுன்சினஸாக வந்து இருக்கும். ஸோ ஓகேங்களா. இந்த லாரியல் பாரிஸ் டெஃபினட்டாக வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருமே வந்து ட்ரை பண்ணலாம். இதில் வந்து கெரட்டின் ஸ்மூத்தனிங்கும் வந்து இதில் 9% இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 199 rupees, அரௌண்ட் 200 வருது. 192 5 ml வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து நான் அமேசான்ல இருந்தால் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டு அமேசான் பியூட்டி ஹால் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும். ஸோ ரொம்ப குவான்டிட்டி அதிகமாகவே இருக்குது. ஒரு பாட்டில் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2 to 3 month வரைக்குமே வந்து வரும் போல். தென் நான் ரெகுலராக நான் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது இல்லை, வீக்லி ஒரு 1 time யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது இல்லை. ரெகுலர் பேசிஸில் தலை குளிக்கும் போது எல்லாம் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணுறேன். இப்போ வீக்லி ஒரு 3 times 4 times வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா 1 time 2 time தான் வந்து நான் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ரெகுலராக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 months வரைக்குமே கூட வரும். ரெகுலர் பேசிஸ்லேயும் வந்து கண்டிஷனர்ஸ் நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது எல்லா டைமும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம ஸ்டேனஸ் வந்து அந்த கண்டிஷனிங் க்ளோனஸ் எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட டெய்லி வாஷ் பண்ணும்போது ஹேர் வாஷ் பண்ணும்போது கூட வீக்லி 3 times பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் கண்டிஷனர் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுனால டேமேஜ் வந்து ஹேர் ஆகிறதும் வந்து கிடையாது. ஓகேங்க. ஸோ கண்டிஷனர் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லாரியல் பாரிஸில் இந்த டோட்டல் ரிப்பேர் 5 கண்டிஷனர் வந்து ட்ரை பண்ணலாம். இதுலேயே நிறைய வேரியண்ட் இருக்குது. ஸோ உங்கள் ஹேருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேரியண்ட் கூட செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனர் வந்து
வந்து இப்போ நம்ம ஹேருக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். கண்டிஷனர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஹேர் எப்படி இருந்துச்சுன்னுட்டும், அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிஷனர் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக வந்து நான் என்னோடய ஹேரை வந்து இப்போ வெட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஹேர் வந்து எவ்வளோ ஃப்ரீஸியாக இருக்குது, புசு புசுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காட்டுறேன். ஸோ நான் வந்து இந்த ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் வந்து நான் தலை குளிச்சிருக்கேன். ஸோ வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக வந்து ஸோ எப்போவுமே வந்து நான் வந்து கண்டிஷனர் வந்து தலை குளிச்சிட்ருக்கிற சமயத்தில் நம்ம வந்து ஷாம்பு வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து கிளாத் வச்சு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு தண்ணி சொட்டாமல் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ வீடியோஸ்க்காக வந்து நான் முந்தின நாள் வந்து தலை குளிச்சிட்டேன். இப்போ வந்து போய் லைட்டாக வந்து நான் ஈரம் பண்ணிட்டு வந்துட்டேன். கண்டிஷனர் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து ஹேர் வந்து இருக்கணும். நீங்கள் குளிக்கும் போது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தலைக்கு வந்து ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெட்டான டவல் வச்சுட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு முடி வந்து நல்லா ஈரமாக இருக்கணும். பட் தண்ணி வந்து சொட்டக்கூடாது. ஸோ அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அப்போ மட்டும்தான் வந்து நம்ம கண்டிஷனர் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த ஈரமாகவும் இருக்கும், லைட்டாக வெட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஹேர்க்குள்ளே கண்டிஷனர்ஸ் வந்து சூப்பராக வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ஸ்ட்ரைட்டனிங்காக இருக்க ஹேர்ஸில் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள். சிலர் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுருவோம். ஸோ ஹேரை வந்து சீவி விட மாட்டோம் கோம்பு வச்சு. ஸோ கோம்பு வச்சு வந்து நம்ம சீவினோம் அப்படின்னா நல்லா வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ரைட்டனிங்காக வந்து ஹேர் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு இந்த அளவுக்கு க்ரீம் எடுத்தீங்க அப்படின்னா ஒன் ஷேடு நம்மளுக்கு போர்ஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபுல் ஹேரையும் வந்து ஒரு 4 பேட்சாக வந்து பிரிச்சுட்டு ஸோ தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஈஸியாக வந்து ஹேர்க்குள்ளே வந்து அப்ளை ஆகும். கீழே எண்ட்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரூட்ஸ் மட்டும் விட்டுருங்க மேலே ஹெட்டில் இருக்கிறதுக்கு. ஸோ கீழே நம்மளுக்கு வந்து ஸ்கார்ஃப் வரைக்குமே வந்து எண்ட்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சேம் இதே போத் சைடு வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கோம்பு வச்சு வந்து தலையை வாருங்க. வுட்டன் கோம்பு வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். வுட்டன் கோம்பு வந்து நீங்கள் நம்ம ஹெட்டில் வந்து நம்ம தலை செய்யும் போது ஒரு மசாஜபிளாக வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஹெல்த்தியாக வந்து இருக்கும். ஸோ கண்டிஷ்னர் நான் வந்து இப்போ சீவி காட்டுறேன். இந்த மாதிரி சீவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் வந்து ஹேரில் அந்த கண்டிஷ்னர் க்ரீம் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் குளிக்கும் போது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பாத்ரூமில் அந்த கோம்பு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹேருக்கு அந்த க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கோம்பு வச்சு ஜஸ்ட் வாரி விட்டுட்டு ஸோ நீங்கள் வந்து ஹேர் வாஷ் ஷாம்பு பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாடி வாஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கண்டிஷ்னர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் டைமிங் வந்து. ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வீடியோஸ்க்காக மட்டும் இப்போ செப்பரேட்டாக வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணுறேன். ஸோ போத் சைட்ஸ் வந்து இதே மாதிரி வந்து இந்த லாரியல் பாரிஸோட கண்டிஷ்னர் நான் அப்ளை பண்ணிவிட்டு கோம்பு வச்சு வந்து சீவி விட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஹேர் ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகட்டும். ஒரு 2 to 5 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நம்ம ஹேருக்குள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா வந்து நான் போய் ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கண்டிஷ்னர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் எப்படி இருந்ததுன்னுட்டும் இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டும் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் வந்து நல்லா தெரியும். இந்த மாதிரி கோம்பு வச்சு சீவி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பார்லர்லலாம் போய் கண்டிஷனிங் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சில்கினஸ் ஸ்மூத்தினஸ் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் கோம்பு வச்சு வந்து சீவி விட சொல்கிறேன். ஸோ ப்ராப்பரான முறையில் கண்டிஷனர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கோம்பு வச்சு வந்து கண்டிப்பாக சீவி விடணும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கண்டிஷனர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ எப்படி இருந்தது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் கண்டிஷனர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ பார்த்தா டிஃப்ரென்சஸே வந்து தெரியும். நான் நல்லா சீவி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எனக்கு ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆகிடுச்சு ஹேரு. ஈரப்பதம்னு சொல்லுவோம், ஈரமாகவே வந்து இல்லை ஹேர் வந்து. ஸோ வுட்டன் கோம்ப்லேயே வந்து நீங்கள் சீவுங்க. நான் நல்லா இப்போ வீடியோ ஷூட்டில் இருக்கனால வந்துட்டு கொஞ்சம் குயிக்காக வேலை முடியணுன்ட்டு இந்த பிளாஸ்டிக் சீப்பில் வந்து சீவுறேன். மற்றபடி நான் எப்போ வுட்டனில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் சீப்பு. ஓகேவா. ஜஸ்ட்டு 2 சீவி விட்டோம் அப்படின்னாவே வந்து ஹேர் நல்ல கண்டிஷனிங்காக வந்திருக்கும், ஸ்ட்ரைட்டனிங்காக. ஸோ இந்த லாரியல் பாரிஸோட டோட்டல் ரிப்பேருக்காக இருக்கக்கூடிய இந்த டேமேஜ்டு ஹேருக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனர் யூஸ் பண்ணதும் ஹேர் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு சில்கினஸ் க்ளோனஸ் தான் வந்து இருந்தது. ஸோ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் வந்து நல்லாவே வந்து இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே வந்து நல்ல டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும். ஸோ இன்னும் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்காக இருக்கக்கூடிய கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் இன்னும் கூட ஸ்ட்ரைட்டனிங்காக இருக்கும்.
ஸோ டெஃபினட்டாக வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிஷனர் வந்து எந்த மாதிரி ப்ராப்பரான முறையில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வந்து இப்போ கிளியர் கட்டாக வந்து புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூஸ் தேவைப்படுது அப்படின்னா என்ன ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.